வார்த்தை தான் தெய்வம். சவுண்ட், ஓம்காரநாதம். ஓம் என்று ரீங்காரம் இருக்கிறதே, ஓம்காரம். அதான் ஆதியில ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டார். இந்த வேர்வ்ஸ் வரும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேட்கும்ல, உம்மாயி ஓமாயி ஓம்காரமாச்சு. கைகளை தட்டுங்களேன். ஓம்காரம், அப்புறம் ரீங்காரமாச்சு. அந்த ஓம்காரம் வெறும் சவுண்டு மட்டும், அது நம்ம கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கண்டுபிடிக்கிற சவுண்டு, அது அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்க, அது தேவனுடைய சத்தம் ஐடென்டிஃபை பண்ணும். அதில் அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே, அது வார்த்தையாச்சு. கையை தட்டுங்களேன். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். கைகளை தட்டி 1 தீமோத்தேயு 3:16 என்று நினைக்கிறேன். பவுல் அப்படி சொல்லுகிறார். அன்றையும் தேவபக்தியின் ரகசியம் அதுதான். அப்ப நம்முடைய ஆண்டவர் வடக்க தெற்க எங்கேயும் இல்லை, தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் நிறைந்த சர்வ வியாபி உன்னை சுற்றிலும் இருக்கிற பரிசுத்தாவின் அன்பு ரோமர் 5:5 எழுதியிருக்கிறது, உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த ரோமர் 5:5 ஊற்றப்பட்டிருக்கிறதுக்கு மூலப்பதத்தில் போட்டிருந்தார் ஃபேரக்லேட். அப்படின்னா தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற அர்த்தம். கைகளை தட்டி, தேவன் உங்களுக்குள்ளே. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நாம் எங்கேயும், இங்கே இயேசுநாதர் படம் இல்லை, இங்கே எந்த படமுமே இல்லை. பாருங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. படம் இல்லை, எங்கேயும் திரும்பி ஒரு குறிப்பிட்ட இடத்துல திரும்பி கூப்பிட வேண்டாம், எங்க நின்னாலும் வருவார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கிருந்தாலும் வருவார்.